138:8 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் துவங்கினதை, நம்மை கொண்டு துவங்கினதை அவருடைய வல்லமையினாலே நம்மை கொண்டே செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. படிப்பு ஆரம்பிக்கலாம், வேலையை ஆரம்பிக்கலாம், குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறது என்னமோ நாம இருந்தாலும் முடிப்பது என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? நம்முடைய அற்பமான ஆரம்பங்களை ஆண்டவர் சம்பூரணமாய் முடிய பண்ணுகிறதான தேவனாக இருக்கிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் 6வது மாதத்திலே வந்திருக்கிற மீதமுள்ள 6 மாதங்களிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம். அவரை பாடுவது நிரந்தரம், வேதத்தை வாசிப்பது நிரந்தரம், ஆலயத்திற்கு வருவது மாத்திரமே நிரந்தரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு நம்ம மேல நோக்கமாய் உள்ளார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறார். நிச்சயமாகவே மோரியாவில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தது போல கப்பலின் அடித்தட்டிலே காணாதவர் போல இருந்தாலும் புயலையும் காற்றையும் அதட்டின அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் திரும்ப வந்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் இஸ்ரவேல் திருநெல்வேலி மாவட்ட அளவு கூட இல்லாத ஒரு தேசம். ஆனால் அத்தனை உலக நாடுகளும் பார்த்து பயப்படுகிறது அப்படின்னா அதற்குள்ளாடி இருக்கிற ஆண்டவருடைய கரம். ஹல்லேலூயா. எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னமும் இஸ்ரவேல் கோலியாத்தை கூட போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக கோலியாத்துக்கள் இருக்கிறது. நாம் தாவீதா இருந்தால் நிச்சயமாகவே அந்த கோலியாத்துக்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவா. நல்ல சத்தமா கரங்களை தட்டி பாடலாமா? மாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவா. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார் என்று பாடப் போகிறோம். மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டால் இயேசு. எல்லாரும் பாடலாமா? உங்க சத்தம். மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர். நம்முடைய நினைவுகளை, நம்முடைய ஏக்கங்களை அறிகிற ஆண்டவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர்,
உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது எல்லாரும் பள்ளமா காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு அரை வாழ்வழித்து பாலோகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு அரை வாழ்வழித்து பாலோகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் இயேசு. அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டார் இயேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். ஏந்து வந்தார் அதற்கு சென்றார் அக்கறை கடந்து சென்றனர். ஏந்து வந்தார் அதற்கு சென்றார் அக்கறை கடந்து சென்றனர். அப்புற போகிறவர் போல் காணப்பட்டாரும் இயேசு. அப்புற போகிறவர் போல் காணப்பட்டாரும் இயேசு. உன் மீது நோக்கமாய் நம்ம மேல நோக்கமாய் உள்ள ஆண்டவர். ஆமென். உன் மீது நோக்கமாய் உள்ளார். நம்முடைய நினைவுகளை அறிகிறவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். இரண்டு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்ம வேகமாய் பாடுகிற பொழுது மாத்திரமல்ல, ஆண்டவர் இறங்கி வருகிறவர். மெலடியான பாடல்கள், நம்ம மெல்ல பாடுகிறதான அந்த பாடல்களிலேயும் ஆண்டவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆராதனை எப்போ நமக்கு 100% ஒர்க் ஆகும், வேலைக்காகும் அப்படின்னா நாம பாடுகிறதான பாடல்களும் இருதயத்தின் எண்ணங்களும் ஒன்னா இருக்கணும். இப்போ பாருங்க, நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும் அப்படின்னா அந்த வரியை நாம உணர்ந்து பாடுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்க சொன்னா எல்லாம் ஆகும், உங்க சொல்லால் என் ஜீவன் வாழும் அப்படின்னா பாருங்க, ஒரு காதலன் ஒரு காதலிக்காக காத்திருக்கிற, உன் வார்த்தைக்கு தான் நான் காத்திருக்கிறேன். அல்லது நம்ம ஏதோ ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிற பொழுது மனுஷங்கிட்ட சொல்லுவோம், உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த ஏக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து நாம சொல்ல போறோம், நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால். மனுஷங்க சொல்றதுல நமக்குள்ள ஜீவன் இருக்காது, வர்ற ஜீவனும் போயிடும். உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உள்ளம் வாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும் என்று பாட போகிறோம். பாடலாமா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? இருதயம் ஆயத்தமாகி விட்டதா? ஹல்லேலூயா. நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும், உம் கிருபையும். விஸ்வா பாடு மக்களே, புக்கு முடிவே. உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன்
வாழ்வை தாங்கும். இப்ப பள்ளமா உம் கீரம் எல்லாரும் எல்லா உதடுகளும் அசையட்டுமே. அவருக்குரிய கனத்தையும் அவருக்குரிய மகிமையையும் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான், I am strength and stronger என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான், எல்லா உதடுகளும் அசையட்டுமே. என்று சொல்லாமல் சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நீ சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உன் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் பாடும். உம் கிருபையும் உம் வார்த்தை எந்த வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். பள்ளமா நீ சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என்
பார், இந்த பாக்கியத்தை தாரும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நீ சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன். நீங்க சொல்ற வார்த்தை தான் ஆண்டவரே எங்களை முன்னோக்கி கொண்டு போகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், என் கண்கள் உம்மை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் பாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எங்கள் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எங்கள் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் பலவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. எங்கே அதிக ஜெபம் கேட்கப்படும், எங்கே அதிகமா மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு கணிப்பு இருக்கா? ஆலயத்தில் தான், உண்மைதான். ஆனால் மருத்துவமனையிலே அநேக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள், எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும். எங்கே அதிக அன்பு கொட்டப்படும் தெரியுமா? குடும்பத்தில் ஒரே சண்டையாக தான் இருக்கு, எப்பமாக தான் அன்பு. ஏர்போர்ட்டில் தன்னுடைய கணவரை, தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய பிள்ளையை புரிந்து போகும் பொழுது அங்கே ஒரு அன்பு பரிமாற்றம் நடக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆலயத்திற்கு வந்துவிட்டு ஆராதிக்காமல் இருந்து விடக்கூடாது. வெளியே இருக்கிறவர்கள் நம்மை விட சிறப்பாக ஆராதித்து கொண்டிருப்பார்கள், வெளியே இருக்கிறவர்கள் நம்மை விட சிறப்பாக ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஹalleluya. எழும்பி நின்று இருதயம் ஆண்டவருக்கு நேராகட்டுமே. ஆண்டவருக்காக நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டுமே. பவுல் பேசின பொழுது லீதியாளுடைய இருதயம் திறந்தது. எல்லாரும் கடைசியாக 2 லைன் பாடி தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான். அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணி சுதந்திரிக்கலாமா? நான் என்பேன் நான். பலவீனன் என்று பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். எல்லா உதடுகளும் அசையட்டுமே. சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன். ஆண்டவரை பாருங்க, சுற்றி நடக்கிறவைகளை அல்ல. ஓ தெய்வமே, நான் உடைந்தால் உம் உள்ளம் பாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எங்கள் வாழ்வை தாம். உம் கிருபையும் உம் கிருபையும் உம் வார்த்தையும் எங்கள் வாழ்வை
ஆண்டவரே, உங்கள் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்களுக்கு எல்லாம் சரியாக மாறும் ஆண்டவரே. எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரும், எங்களுக்கு எல்லாம் செழிப்பாய் மாறும். சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்கிறது. தேவ வார்த்தை மேற்கொள்ளும் போது மனித வார்த்தைகளினாலே உண்டாகி இருக்கிற சோகம், பலவீனங்கள், பயங்கள் எல்லாம் மாறி போய்விடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வார்த்தை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே, உங்க வார்த்தை மேற்கொள்ளட்டும், உங்க வார்த்தை மேற்கொள்ளட்டும், உங்க வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், உங்க வார்த்தை எங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க சொன்னா போதும், நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உங்க வார்த்தைக்கு இணையா ஆண்டவரே ஒண்ணுமே இல்லப்பா. உங்க வார்த்தைக்கு இணையா ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உம் வார்த்தையில்தான் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில்தான் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள், அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. வலது கையை உயர்த்தி ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, உங்க வார்த்தை இல்லாம எங்களால் வாழ முடியாது. எங்களை வாழ வைப்பதும் ஆண்டவரே, எங்களை நிலைநிறுத்துவதும் உங்க வார்த்தை ஒன்றுதான் ஆண்டவரே. ஆமென். அவர் நம்மோடு பேசி, அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறதுனால அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உங்க வார்த்தை போதும் ஆண்டவரே. உங்க வார்த்தை என்னுடைய காரிருளை கூட வெளிச்சமாய் மாற்றும். என் பாதைக்கு அது தீபமா இருக்கும் ஆண்டவரே, என் பாதைக்கு அது தீபமா இருக்கும். சொல்லுங்க, உங்க வார்த்தை, உங்க வார்த்தை வேணும். உங்க வார்த்தை தான் எங்களை வழி நடத்தணும். இந்த உலகம் அல்ல, உலக வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. யாரோ ஒருத்தங்க சொல்ற வார்த்தைகள் இல்லப்பா. உங்க வார்த்தைங்களை பலப்படுத்தட்டும், உங்க வார்த்தைங்களை வழி நடத்தட்டும்.
ஆண்டவரே தொடர்ந்து ஆமென் மீதம் இருக்கிற நேரத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே வாசிக்க இருக்கிற வேத பகுதி, ஆண்டவரே நாங்கள் கொடுக்க இருக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். உங்க நாமம் ஆண்டவரே தொடர்ந்து உயரத்தக்கதாக, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். என்ற வண்ணமாக சங்கீதம் 92 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அனைவரும் சேர்ந்து அவர்கள் முதிய வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமேன். பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்துகிறவர்கள் வரிசையாக வந்து செலுத்தலாம். நீரின்றி வாழ்வேது இறைவா. ஆமென். அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில்
இடங்களில் ஜெபிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். சகோதரி வசந்தி அவர்களுக்கு தலைவலி, அதிகமான தலைவலி இருக்கிறது. கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுக்கும்படிக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வசந்திக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைவேதனையினாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற அருமையான ஆண்டவரே சகோதரி கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆமென். சுகம் உம்முடைய நாமத்தில் அருமையான மகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சபையினுடைய அறிவிப்புகளை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஞாயிறு தோறும் நமக்கு ஆராதனை காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும். ஆராதனைகளிலே குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பெண்கள் ஜெபம் புதன்கிழமை மாலை 6:30 8 மணி வரைக்கும் நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளி பகல் 10 12 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த வார உபவாச ஜெபம் சகோதரி செல்வம் பெர்சியாள் அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறும். விசுவாசிகள் நீங்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நமக்கு ஜூலை மாதத்தில் இருக்கிறது. அதற்கான பதிவு கட்டணம் செலுத்தாத பெற்றோர் நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்பாக கேட்கிறோம். மிஷனரி காணிக்கை, இந்த மாதத்திற்கான மிஷனரி காணிக்கை கொடுக்காதவர்கள் நீங்கள் அதையும் கொடுத்து மிஷனரி ஊழியங்களை தொடர்ந்து தாங்கும்படிக்கு உங்களை அன்பாக கேட்கிறோம். ராதாபுரம் மண்டல அளவிலான மிஷன் கன்வென்ஷன் இந்த மாதம் 29ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வள்ளியூர் ஏஜி சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. விசுவாசிகள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ள நீங்கள் ஆயத்தப்படும்படிக்கு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 6:30 8 மணி வரைக்கும் சகோதரி செல்வம் பெர்சியால் அவருடைய வீட்டில் வைத்து குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடைபெறும். அதில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்வதற்கு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த காலை ஆராதனையிலே நாம் தேவ சமூகத்திலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மானிட்டர் கேட்க மாட்டேக்க கொஞ்சம் கூட்டி அந்த சைடில் ஒரு ப்ளூ இருக்குல்ல, அங்கே தனியாக அதை ஃபுல்லாக வை. ஃபுல்லாக பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் நம்மை ஜீவனோடு பாதுகாத்து அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ப முடியும்? அவர் இருக்கிறதுனால நானும் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்மளும் இல்லை. அப்படி தான் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் இருக்கிறது. இதுவரைக்கும் அவர் நம்மை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் அவரை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நமக்கு கடந்த வாரங்களிலே நாம் தியானித்து கொண்டு வருகிற நம்முடைய தேவ சமூகத்தின் மேன்மைகள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாளிலேயும் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபையினாலே பூர்வ நாட்கள் நமக்கு ஆண்டவர் திரும்ப செய்வார் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்.
பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் நம்முடைய பூர்வ நாட்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தியானித்தோம். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்பி வருகிற நாட்களை, பூர்வ நாட்கள் திரும்பும்னு சொன்னால் எதில் பூர்வ நாட்கள் திரும்பும்? அவருடைய சமூகத்தின் பூர்வ நாட்களை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார் என்று தியானித்தோம். எரேமியா 2:2 அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய பூர்வ நாட்கள் திரும்பும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருந்தார். கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு செய்கிற தேவனோடு உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய சமூகத்திலே தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த காலை நேரத்திலையும் அதனுடைய முடிவாக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மறக்காமல் கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டு அதில் நிலை நிற்கிற போது அதற்கு பிறகு நடக்கிற விளைவுகள் என்ன? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிசனிங் டு த காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்போது, தேவ வார்த்தைகளை நம்மிலே நாம் தக்க வைத்து கொள்கிற போது அதனாலே உண்டாகிற விளைவுகள், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு நமக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகிறது, என்னெல்லாம் நடக்கும் என்கிறத நாம் இந்த காலை நேரத்தில் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கடைசியாக இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்த வாரத்தில் நிறைவு செய்தேன். நல்ல தேவ வார்த்தைகளை நாம் விட்டுவிட்டால் கேடான வார்த்தைகளை கேட்பதற்கு நேரிடும். கேடானவைகள் நல்ல பலனை நம்முடைய வாழ்க்கையில் தராது. அதே நேரத்தில் நல்ல வார்த்தைகள் நாம் கேட்கிற போது நல்ல வார்த்தைகள் நமக்கு நல்ல பலனை தரும் என்று நாம் தியானித்தோம். எப்படிப்பட்ட பலன் வரும்? 30, 60, 100ன்னு சொல்லி நம்முடைய கேட்கிற திறனுக்கு தக்கதாக நம்மால் எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க முடியுமோ அதற்கு தகுந்தாற் போல ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே பலன் தருகிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய சமூகத்துக்கு அந்த பூர்வ நாட்களுக்கு நாம் திரும்பி வரும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். கேட்கிற அந்த வார்த்தைகள் 30, 60, 100 நல்ல பலனை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நல்ல பலன் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம்பும்போது, அவருடைய வார்த்தையில நாம் நிலை நிற்கிற போது, நல்ல வார்த்தைகளுக்கு நம்முடைய செவியை சாய்க்கும் போது நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் அதற்கு பிறகு என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு அடிப்படையாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை மையமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தைகள் பேதுரு மற்றும் பிற அப்போஸ்தலர்களினாலே பிரசங்கிக்கப்பட்ட போது, அறிவிக்கப்பட்ட போது, அந்த முதல் நூற்றாண்டு சபையில் ஆண்டுடைய வார்த்தைகள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வருகிற போது அப்படிதானா? இப்போ தேவ சமூகத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. தேவ சமூகத்துக்கு வந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்குறோம். அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த அனுபவம், நல்ல வார்த்தைகளை சுமக்கிற நீங்களும் நானும் அடுத்து செய்ய வேண்டிய அல்லது அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மை எதற்கு நேராய் நடத்தணும், என்ன விளைவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த முக்கியமான இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து மைக் இன்னும் லெவலுக்கு வரல. ஆமென். Praise the Lord. Hallelujah. Check. Hallelujah. மானிட்டர் கேட்க மாட்டேங்குது எனக்கு.
போகிறேன். ஆண்டுடைய வார்த்தைகள். ஓகே, ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மளை சில டைரக்ஷனை நோக்கி நம்மை நடத்துகிறது. அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளை மையமாக வைத்து ஆதி சபை அல்லது ஆரம்ப சபை, இயேசு இந்த பூமியிலிருந்து அவர் பரமேறி சென்ற பிறகு அவர் விட்டு போன அப்போஸ்தலர்கள், அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய மாற்றங்கள், அவர்களுக்குள்ளே உண்டான மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தா நீங்கள் முதல் அதிகாரத்தில் இருந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முடிகிற வரைக்கும் 3 முக்கியமான காரியங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவ ஆவியினுடைய பலன் எல்லா மக்களுக்குள்ளேயும் ஊற்றப்பட்டதை குறித்த வரலாறு நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம். 2வது, தேவ அபிஷேகத்தை, தேவ பலனை தேவ ஜனங்கள் பெற்றபோது அவர்களுக்குள்ளே ஜெபிக்கணுன்ற அந்த ஆர்வமும் எண்ணமும் இருந்துச்சு. 3வது, இந்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவ ஜனங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட எல்லா அதிகாரங்கள்லையும் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம வாசிக்க முடியும். அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் வளர்ந்து பெருகினது அப்படின்னு வாசிக்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டுடைய வசனங்கள், ஆண்டுடைய வார்த்தைகள் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மாலே பார்க்க முடிந்தது. முழு சபையினுடைய வளர்ச்சிக்கும் இந்த 3 வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல சொல்லுங்க, முதல் வார்த்தை என்னது? கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது 2னுடைய விளைவு ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லா இடங்களிலையும் பரவுச்சு. அப்படிதானே? அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? பெருசா நின்று ஜனங்களுக்கு முன்னாடி அவருடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள். 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுரு எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்தான். அப்படிதானே? பிரசங்கம் பண்ண தொடங்கினான், அவர் பேச தொடங்கினான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த அதிகாரங்களில் நம்ம வாசித்து பார்க்கிற போது அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவ ஆலயத்தில் ஆண்டுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த அதிகாரங்களில் இன்னும் நம்ம வாசிக்கிற போது யாக்கோபு ஆண்டுடைய வார்த்தைகளை அவன் அங்கே வாசிக்கிறான். 4வது அறிவிக்கிறான். 4வது வசனத்தில் 4:4 இப்படி வாசிக்கிறோம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேராக இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். முதல்ல 2வது அதிகாரத்தில் 3000 இருந்தது, 4வது அதிகாரத்தில் 5000 மாறுது. அடுத்த சில அதிகாரங்கள் வருகிற போது 5:14 திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே ஜனங்கள் கேட்டபோது, அப்படிதானே? நீங்கள் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அங்கே சொல்றதை கவனிக்கிறோம், ஜீவ வார்த்தைகள் என்று. அப்போ சபையினுடைய வளர்ச்சிக்கு, தேவ மக்களுடைய ஆவிக்குரிய விருத்திக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த 3. அந்த 3லையும் நம்ம கவனிப்போன்னு சொன்னால் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒன்று அபிஷேகமாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், இது 3 சேர்ந்து ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தது. அந்த மாற்றம் அந்த ஜனங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினது. எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சு பார்த்தோம்னு சொன்னால் தேவ ஆலயம் என்கிற பதிலை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு நம்ம வாழ்க்கைக்குள்ள அந்த வசனம் அதனுடைய அடுத்த விளைவாக என்ன செய்கிறது? நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது, தேவ ஆலயத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது. அல்லேலூயா. மேலே ஒரு 4 வார்த்தை போட்டிருக்கிறேன் பாருங்க. வேதத்தை வாசிக்கும் போது நம்ம தேவ ஆலயத்துக்கு போகிறோம், தேவ ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். தேவ வார்த்தைகளை கேட்டு தேவ ஆலயத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற போது அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகத்தை பெறுவதும் தேவ ஆலயம் செல்வதும் நம்மளை உந்தி தள்ளுவது எதன் அடிப்படையிலனா, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளை இன்னும் உந்தி தள்ளுகிறது. இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் நிலை நிற்கிற போது அந்த வார்த்தைகள் நம்மை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், அதில் 37வது வசனம். ஒருத்தர் முடிஞ்சா வாசிங்க, இல்லை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38. வரத்தை பெறுவீர்கள். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்தில் உணர்வடைந்தவர்களாகி அவங்க ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பாருங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற போது அந்த வார்த்தை நமக்குள்ள போயிட்டு நமக்குள்ள இருந்து ஒரு விளைவை வெளியில கொண்டு வரணும். அது என்ன விளைவா இருக்கணும்? நான் என்ன செய்யணும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிக்க போவதற்கான முதல் துவக்கம். அல்லேலூயா. இதை எது செய்தது? இவ்வளோ நேரம் அவங்க கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள். அப்படிதானே பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். அப்படிதானே 14வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு 11 பேரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறான், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவன் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறான். யோவேல் தீர்க்கதரிசியில் ஆரம்பித்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில் கூடி இருந்த அந்த 120 பேர் மேல் வந்த அந்த தேவனுடைய பலத்தை குறித்து அவன் விவரமாய் பேசுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவங்களுக்குள்ளே அந்த வசனம் சென்று அவங்களுக்குள்ள இருந்து ஒன்றை வெளியில கொண்டு வருது. என்ன கொண்டு வந்துச்சு? நாங்க என்ன செய்யணும்? நீங்க என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ வார்த்தைகளை கேட்கிற போது அந்த வார்த்தை நமக்குள்ள வந்து அது பலன் உள்ளதாக மாறி 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், அல்லது 100 மடங்கு பலனாக இருக்கலாம். அது இன்னொரு ஆஃப்டர் எஃபெக்டை உருவாக்கணும். என்ன எஃபெக்ட் அது இருக்கணும்? நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நமக்குள்ள இந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? நான் என்ன செய்ய போகிறேன்? கேட்டிருக்கீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க. கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா? முதல்ல அல்லேலூயா. நான் என்ன செய்ய போகிறேனோ எனக்கு தெரில அப்படின்னு கேட்குறோம். அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையற்ற நிலையை நமக்குள்ள உருவாக்குகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கவனம் செலுத்தும் போது, செவி சாய்க்கும் போது அந்த நிலை மாறி நம்ம ஆண்டவரை பார்த்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நமக்குள்ளே உருவாக்கி தருகிறது. அங்கே 2 வார்த்தை
வார்த்தைகள் குத்தப்பட்டவர்களாகி அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. பேதுரு அவங்களுக்கு திரும்ப சொல்றான், நீங்க மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானத்தை பெறணும், அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அங்க வாசிக்கிறோம். 40, 41 இந்த வசனங்களை திரும்ப வாசிக்கும் போது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி இந்த விலக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு புத்தி சொன்னா. 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கேட்கிற அந்த நல்ல தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நல்ல பலனை உருவாக்குகிறது மட்டும் இல்லை, நாம் அதனுடைய இன்னொரு செயலை செய்வதற்கு ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அதில் முதல் செயல் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யணுன்ற ஒரு தெளிவை, ஒரு பாதையை கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே காண்பித்து தருகிறது. அல்லேலூயா. என்ன செய்யணும், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிற போது 2 காரியங்கள் அங்கே நடக்கிறது. அவர்கள் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி போறாங்க. 46வது வசனத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாகி தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. அல்லேலூயா. நமக்கு அனுதினமோ இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு இல்லை. நம்ம வாரத்தில் ஒரு நாள் அல்லது இடைப்பட்ட நாட்கள் ஜெபங்களில் ஏதாவது ஒருக்க வருகிறோம். அவர்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட அவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை அனுதினமும் தேவ ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துச்சு. சரியா? ஒரு பெரிய பிரசங்கம் அல்லது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அங்கே இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்தை எல்லா மக்களுக்குள்ளேயும் விதைத்திருந்தது. அதில் இயேசுநாதர் வந்தார், 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார், 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணினார், ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு போனார். போனதுக்கு அப்புறமா அவர் 3.5 வருஷத்தில் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு நித்தியமான அல்லது இந்த உலக ராஜ்யத்தை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த அமைப்பு என்னன்னா தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைகளை வெறுமனை விதைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, அது நமக்குள்ள பலன் தருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடுத்த லெவல் எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தணும், நம்ம எல்லாரையும் தேவ ஆலயம் என்கிற அமைப்புக்குள்ளே கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் சேர்க்குது. இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது தாவீதுக்கு என்ன வந்துச்சா? நல்ல மன மகிழ்ச்சி அவனுக்கு வந்ததுன்னு வாசிக்கிறோம். சரி, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்குறோம்ல அனுதினமோ, அல்லது ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறோம், நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ள செயல்பட்டு நம்ம எல்லாம் ஒரே அமைப்புக்குள்ளே கொண்டு வரணும். அந்த அமைப்புக்கு பேர் தான் தேவ சமூகம், தேவ ஆலயம், தேவனுடைய சபையாக இருக்கணும். இயேசுநாதரை விட்டுட்டு போயிட்டார். இயேசுநாதர் இருக்கும்போது 3.5 வருஷம் அங்கங்கே தங்கி இருந்தாங்க. ஆனால் இயேசுநாதர் காலத்துக்கு பிறகு ஆண்டுடைய வார்த்தைகள், சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது அவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒருமித்திருந்து அப்படின்னு வாசிக்கிறோம். எங்க 44வது வசனத்தில் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இருந்தது எங்க இருந்தாங்க? ஆலயத்துக்குள்ள இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ ஒருமித்திருக்க செய்கிற ஒரு அந்த இடத்தை ஆண்டுடைய வார்த்தைகள் மூலமா நம்ம அனுபவிப்பதற்கான கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. பேசுற புரியுதா? அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை கேட்ட பிறகு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் எதுவாக இருக்கணும்?
நம்மளெல்லாம் அமர்ந்திருக்க செய்கிறது, நம்மெல்லாம் ஒருமித்திருக்க செய்கிறது. எங்கே? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, தேவ சமூகத்துக்குள்ள. அப்போ ஆண்டவர் இந்த அவருடைய வார்த்தைகளை விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. அதை கேட்ட ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை ஆண்டவர் ஆங்காங்கே அப்படி ரோட்லையோ எங்கேயோ விடலை, தேவ ஆலயம் என்கிற ஒரு மிகப்பெரிய இந்த உலகம் ஏற்படுத்த முடியாத இந்த உலக ராஜ்யத்தை அல்லது உலக இடங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டு அவர் போயிட்டார். அல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷனுக்கும் தேவ வார்த்தைகளை கேட்டு வளர விரும்புகிற எந்த தேவ மனுஷனும் அடுத்த அவனுடைய நிறுத்தம் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும். அல்லேலூயா. சொல்ல புரியுதா? அல்லேலூயா. எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டு கேட்டு நம்ம எங்கே சேரணும்? ஆலயத்துக்குள்ளே வரும். இந்த அமைப்பு நமக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அப்படி தானே? அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த உலகத்தில் ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால் அது உலகம் முழுவதுலையும் நல்ல ஒரு ரீதியில் நம்முடைய ஸ்தாபன சபைகள் வளர்ந்துட்டு இருக்குது. அங்கே சில குறைவுகளை, பலவீனங்களை, சில தேவையில்லாத காரியங்களை கேள்விப்படுகிறோம். அது கூட்டம் சேரும்போது அது வரத்தான் செய்யும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்முடைய ஸ்தாபன சபைகளில் நம்மளை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆனாலும் இது வெறுமனே ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குவதற்காக ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவித்து ஒரு கூட்டத்தை கூட்டி வைக்கிறது மட்டும் இல்லை. இது ஸ்தாபனத்தினுடைய பெயரில் நீங்களும் நானும் கூடி இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒருமித்து இருக்க செய்ததனுடைய பங்கு அவருடைய வார்த்தைகளில் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளை அவருடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. ஒருமித்திருந்து அவர்கள் அனுதினமும் தேவ ஆலயத்தில் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சரி, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே விதைக்கப்பட்டு அது நல்ல பலனை கொடுக்கிற போது நம்மை கொண்டு வந்து தேவ ஆலயத்துக்குள்ளே வைக்கிறது, தேவ ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. அப்படிதானே? தேவ ஆலயத்துக்குள்ளே விடுற நீங்களும் நானும் அடுத்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது நமக்குள்ளே இருந்து அப்படின்னா, கீழே வாசிக்கிறோம் 46வது வசனத்தில், அனுதினமும் தரித்திருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து அப்படின்னு வாசிக்கிறோம். ரெண்டாவது, தேவ வார்த்தைகள் நம்மை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து இன்னொன்று அந்த வார்த்தையினால நமக்குள்ளே நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்துட்டு போயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இப்போ வசனம் நம்மை நிரப்ப நிரப்ப, நல்ல வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்த்து நல்ல வார்த்தைகளினால நம்முடைய இருதயத்தை நிரப்ப நிரப்ப அது என்னை தேவ ஆலயத்துக்குள்ளே அமர்ந்திருக்க செய்கிறது, நிலைத்திருக்க செய்கிறது. ஏன் தேவ ஆலயத்துக்குள்ளே நான் நிலை நிற்கணும்? அங்கே தான் கர்த்தரை உயர்த்த முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. நான் அங்கே தான் ஆராதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால வேற எங்கேயும் கர்த்தரை ஆராதிக்க முடியாது அப்படின்ற அர்த்தம் இல்லை. இன்னும் கர்த்தரை ஆராதிப்பதை குறித்த தெளிவான ஸ்தோத்திரம் செயல்களை நான் தேவ ஆலயத்துக்குள்ளே இருந்தாதான் கர்த்தரை தெளிவாக ஆராதிக்க முடியும். எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ வார்த்தைகள் என்ன சரியான ஒரு இடத்துக்குள்ள நடத்துது. ரெண்டாவது, தேவ வார்த்தைகள் அந்த இடத்துக்குள்ள சரியான வேலையை என்ன செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இதே வார்த்தைகளில் இன்னொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கிறதுக்கு விரும்புகிறேன். அது கூட சேர்ந்து பிறகு நம்ம அதை தியானிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கவனிக்கணும், கர்த்தரை அவருடைய வார்த்தைகள் ஆராதிக்க செய்கிறது. இல்லாட்டி நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள்,
எவ்வளோ அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே இருக்குதோ அவ்வளோ அதிகமாக எனக்கு உள்ளே இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறது வெளிப்படும். நான் எவ்வளோ அதிகமாக அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கணும், அவ்வளோ அதிகமாக எனக்குள்ளேருந்து என்ன வரும்? ஆராதனை வரும். ஆராதனைனா என்னது? சிம்பிளாக ஆராதனைனா என்னது? தேவனை மகிமைப்படுத்துறது, ஆண்டவர் யாருன்னு சொல்கிறது, வேற நன்றி சொல்கிறது, வேற நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். முழு மனதோட துதிக்கிறது. சத்தமாக சொல்ல டேவிட். ஆமாம், அவர் கூட பேசுறது. சரி, நல்லா கவனிங்களேன். இது எல்லாத்துலேயும் ஒரு காரியம் மேலோங்கி நிற்குது. என்ன மேலோங்கி நிற்குது? பேசுகிறோம். யார்கிட்ட பேசுகிறோம்? ஆண்டவர்கிட்ட. நன்றி சொல்கிறோம். யாருக்கு நன்றி சொல்கிறோம்? ஆண்டவருக்கு நன்றி. புகழ்கிறோம். யாரை புகழ்கிறோம்? ஆண்டவரை நன்றி சொல்ல. இங்கே முழுமையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆராதனை ஒன்று தான் நமக்குள்ளே நல்ல வார்த்தைகளை விதைத்திருக்கிற கர்த்தருக்கு நம்ம திரும்ப செலுத்துகிற ஒன்றே ஒன்று. இன்னொன்று, அந்த ஆராதனை முழுவதுலையும் நம்ம கவனித்து பார்த்தா சுற்றி ஆண்டவர் ஒருத்தர் தான் மேலோங்கி நிற்பார், மையத்தில் நிற்பார். அவர் ஒருத்தரை தான் நம்ம நடுவுலே நிறுத்தி, அப்படிதானா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்துலையும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆராதனையினுடைய அந்த கோரா இருக்கிற, மையமா இருக்கிற அந்த அந்த அதுக்கு என்ன சொல்ல, மையமா இருக்கிறது என்னன்னா தேவன் ஆலயத்திலே வாசமா இருக்கிறார். ஆலயத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. எதுக்கு கொண்டு வர்றாரு? அவருடைய வார்த்தையை கேட்டு 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 நம்ம ஆலயத்துக்கு வந்துடுறோம். சரியா? ஆலயத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஆலயத்தினுடைய மையமாக இருக்கிற இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி கொடுத்த அவரை துதிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்னும் சொல்லணும்னா ஒன்னொன்றுக்கும் இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது, அப்படிதானா? ஆனால் தேவனை ஆராதிப்பதற்குனே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். தேவ ஆலயத்தில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரே ஒரு வேலை தான் செய்யப்படுகிறது. ஒன்று, அவரை ஆராதிக்க. மற்ற இப்போ இங்கே வேற வேலையே கிடையாது, அப்படிதானா? நம்ம ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் இருக்குது, அசம்பிளிஸ் ஆஃப் காட். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவ சங்க சபை அல்லது தேவ ஜனங்கள் சங்கமிக்கிற ஒரு இடம் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட். எதுக்கு அப்படின்னா ஆராதிப்பதற்கு. நீங்கள் வேறு இடங்களில் வேறு நிறையா பார்க்கலாம். இப்போ சினிமா தேட்டருக்கு போகிறீங்கன்னா சினிமா மட்டும் கிடையாது, அங்கே வியாபாரமும் இருக்கும், அப்படிதானே? அங்கே லாபம் இருக்கும், சம்பாதிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடற்கரைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே அது சார்ந்து நிறைய வேலைகள் அங்கே செய்யப்படும். புரியுதானே சொல்கிறது? கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கு எனக்கு பிரசங்கம் வர மடக்குதா, நீங்கள் கேட்க மடக்குறீங்களான்னு தெரில. அல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒன்று விளங்குது, அப்படிதானே? புரியுதா? இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ஆண்டுடைய வார்த்தை நம்மளை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வைக்குது. ஆலயத்துக்குள்ளே ஏன் கொண்டு வரணும்? கொண்டு வந்தால் ஆலயத்துக்குள்ளே மட்டும்தான் தேவனுக்கானது மட்டும் இருக்கும். மற்ற இடங்களில் எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ வீட்டில் நீங்கள் கவனிக்கல, ஏன் இப்படி ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறப்ப நிறைய பேருக்கு இந்த நவீன காலத்தில் ஆலயம்லாம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்யுது இருக்குது. நம்ம அவ்வளோ மோசமான நிலைக்கு இன்னும் நம்ம யாரும் வரலன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. ஆலயம் தேவையா அப்படின்ற கேள்வி யாருக்காவது இருக்குதா?
இல்லை, 100% இல்லைன்னு எடுத்துக்கிடும். நம்ம அதை நம்புகிறோம். சரியா? ஏன் இந்த ஆலயத்துக்கும் மற்ற இடத்துல கர்த்தரை துதித்து ஆராதிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? வீட்டுக்குள்ள நம்ம வேலையும் நடக்கும், கர்த்தரை துதிக்கிற வேலை, ஆராதிக்கிற ஜெபிக்கிற வேலையும் நடக்கும். ஆனால் கர்த்தரை ஆராதிப்பதற்குனே ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது தேவ ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இயேசு தன்னுடைய கடைசி கால ஊழியத்தில், இன்னும் சொல்லணும்னா கடைசி 7 நாள், கடைசி வாரம், அந்த வாரத்தில் அவர் செய்த மறுமலர்ச்சிகளில் ஒன்று, தேவ ஆலயத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த புறா விற்கிறவங்க, காசுக்காரர்களுடைய மேஜையெல்லாம் அவர் தட்டி எல்லாரையும் சவுக்கால அடித்தாராம். இயேசு அடிக்கவும் செய்கிறார் போல. அது எதை வச்சு அடிக்கிறாரு? சவுக்க வச்சு அவரால் அடிக்கவும் முடிஞ்சிருக்குது. அப்படி தானே அடித்தார். எதுக்கு அடித்தார்? வெறும் ஆலயன்றது ஒன்லி ஃபார் காட். ஆனால் ஆலயத்துக்குள்ளே நிறைய வந்துடுச்சு. இப்போ நான் நிறைய சொல்கிறேன். இது ஒரு பெரிய பிரசங்கமாக பண்ணணும். கர்த்தருக்கு சித்தம்னா ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை தந்தால் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லி கொடுக்குறேன். ஆலயம்ன்றது ஒன்லி ஃபார் காட் அப்படின்ற நிலைக்கு வரணும். ஆலயத்துக்குள்ளே மட்டும்தான் கர்த்தருக்கான வேலையை மட்டும் நம்மால் செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ இந்த ஜெப நேரத்துக்கு நம்ம ஆண்டு ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நமக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குதா? இங்கே பாருங்கள், வேறு ஒரு தொந்தரவும் இல்லை. அப்படி தானே? ஏன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன செய்துட்ருக்குறோம்? இந்த நேரத்தை ஆண்டுக்காக மட்டும் கொடுக்குறோம். இது இங்கே மட்டும்தான் கிடைக்கும், இங்கே மட்டும்தான் முடியும், இங்கே மட்டும்தான் இது நடக்கும். மற்ற இடங்களில் இது என்ன செய்யாது, இந்த வாய்ப்பு இருக்காது. நீங்கள் என்ன தான் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் என்ன ஆகும்? அப்போ தான் ஒரு வாரமாக வராத தண்ணி என்ன செய்யும்? வரும். வந்த தண்ணி நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தண்ணி வர்ற சத்தம் கூட தெளிவாக காதில் கேட்கும். அது எங்கே நடக்கும்? வீடில். ஆலயம் அல்லாத மற்ற இடங்களில் கர்த்தரை துதிக்கும் போது ஆலயத்துக்கு எப்போதுமே ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை எப்படி விளங்கி கொள்ள முடியும்னா இப்படி தான் விளங்கணும். எப்படி விளங்கணும்? மற்ற இடங்களில் நம்ம ஆண்டவரையும் துதிக்கலாம், ஆனால் வெறுமனே ஆண்டவரை துதிக்கிற அந்த அனுபவம் அங்கே இருக்காது. ஆனால் ஆலயத்துக்குள்ள ஒன்லி ஃபார் காட் அப்படின்ற அந்த சிந்தனை தேவ ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் நமக்கு கிடைச்சிது. அல்லேலூயா. நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒன்று, ஆண்டவர் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனார். நான் உங்களை திக்கற்றவர்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், உங்கள் கூட இருக்கும், எப்பொழுதும் இருக்கும்படிக்கு ஒரு ஆவியானவரை நான் உங்களுக்கு தந்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஆவியானுடைய வேலைகளில் மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே முதல் வாரத்தில் பாஸ்டமா பேசினாங்க. ஆவியானுடைய வேலைகளில் ஒன்று, அவர் சொன்னதை அவர் நமக்கு திரும்ப சொல்லுவாராம். அல்லேலூயா. யாரு சொன்னதை திரும்ப சொல்லுவார்? ஆவியானவர். ஆண்டவர் சொல்லிட்டு போனதை, இயேசுநாதர் சொல்லிட்டு போனதை திரும்ப சொல்லுவார். சொன்னாரா? அபிஷேகம் பெற்ற உடனே பேதுருவை கல்வி அறிவில்லாதவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் தேவ ஆவியானவர் அவங்க மேலே வந்தபோது யோவேல்ங்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆண்டவர் ஞாபகத்தை கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் அவர்களை அப்படி அந்த ஞாபகப்படுத்திட்டு போனார். கர்த்தருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்திட்டு போறார். ஞாபகப்படுத்திட்டு போனது மட்டும் இல்லை, இவங்களை சும்மா விடாம ஆண்டவர் ஒரு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனம் தான் நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவனுடைய ஆலயம். தேவ ராஜ்யம் இந்த பூமியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் இப்படி சொல்லுவேன், எங்கெல்லாம் தேவ சபைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவ ராஜ்யமும் இருக்குது. புரியுதா? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஒரு உலக அமைப்பு இருக்குன்னு வைங்களேன். இப்போ அமெரிக்கா இந்தியா கூட ஒரு உறவு வச்சிருக்குது அப்படின்னா, அந்த உறவு சார்ந்து அமெரிக்காவுக்கு தன்னுடைய ராஜாங்கம் சம்பந்தமான காரியங்களை பேசிக்கொள்வதற்கு எம்பசின்னு ஒன்று இருக்குது. தூதரகம்னு சொல்கிறாங்க. முழுவதும் அதில் அமெரிக்காக்காரங்க தான் வேலை பார்ப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் உள்ள இந்த இந்தியாவினுடைய எல்லா ராஜாங்க காரியங்களையும் அமெரிக்காவில் போய் நம்ம முறையிடணும் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேசத்துக்கு அமெரிக்காவில் ஒரு எம்பசி இருக்குது, ஒரு தூதரகம் இருக்குது. அதில் இந்தியாக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. சொல்ல புரியுதா? எந்த நாடு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அந்த மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க காரியங்களை குறித்து முறையிடுறதுக்கு அந்த நாட்டினுடைய ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபைன்றது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கான அந்த பரலோகத்தில் போய் இப்போ நம்ம யாரும் முறையிட முடியாது. யாரும் போகிறக்கு ஆசைப்படுறீங்களா? விரும்புனீங்கன்னா உடனே அனுப்பி வச்சிடலாம். ஆனால் என்ன செய்யணும்? 2 பெட்டி மட்டும் என்ன செய்யணும்? வாங்கணும். கல்லறை நிலமும் வாங்கணும் சீக்கிரத்தில். அல்லேலூயா. கல்லறை நிலம் நம்ம வாங்குறதுக்கான ஜெப முயற்சியில் இருக்கிறோம். கல்லறை நிலத்துக்கு நீங்கள் கொடுத்த பணம் இன்னும் அப்படியே இருக்குது. கல்லறை நிலம் வாங்கும்போது கட்டாயம் அந்த பணத்தை என்ன செய்வோம்? செலவு பண்ணுவோம். இப்போ யாரும் நம்ம பரலோகத்துக்கு நேரடியாக போக முடியாது. மாறா ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சாரு? பரலோக அந்த ராஜ்யத்தினுடைய அல்லது பரலோகம் தேவனோடு உள்ள செயல்களை நம்ம செய்யவும், ஆண்டவரோடு பேசிக்கொள்ளவும், ஆண்டவர் இந்த பூமியில பரலோக சாயலை ஒரு இடமா உருவாக்கி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதித்துவ இடமா தேவ ஆலயங்களை, தேவ சபைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்க முழுசா என்ன வேலை மட்டும்தான் இருக்கணும்? ஆண்டவருக்கான வேலை மட்டும்தான் இருக்கணும். அரசியல் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லாப நோக்கம் வந்துடக்கூடாது. புரியுதா? இப்போ ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அதில் சிலருடைய அரசியல் ஆதாயத்துக்காக அந்த முழு கான்ஃபரன்ஸையும் இழுத்து மூட வச்சுட்டாங்க. அவனோடலாம் எந்த கல்லை கொண்டு அடிக்கன்னு தெரில. அல்லேலூயா. அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. 10,000 12,000 சபைகள் அகில இந்திய அளவில் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறாரு. 12,000 சபைகளும் கூடி ஒரு இடத்துல கர்த்தரை ஆராதிச்சு தேவ வார்த்தைகளை கேட்டுட்டு நல்ல தலைவர்களை தெரிந்தெடுக்க நிற்கும் போது ஒரு 70 பிசாசுகள் அங்கே என்ன செய்யுது? நின்று காரியத்தை கெடுத்துட்டு போயிடுச்சு. கெடுத்தாலும் திரும்பவும் என்ன செய்யும்? நம்முடைய ஸ்தாபன அளவில் ஆண்டு அதை இன்னும் நிறைய கொண்டு வர்றதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தாபனத்தை அழிக்க முடியாது. நான் இப்படி சொல்றேன், சபைகளை அழிக்க முடியாது யார் நினைச்சாலும். ஏன்னா சபைன்றது ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு ஹெவன்லி எம்பசியா இருக்குது. பரலோகத்தினுடைய தூதரகம் பூமியில எங்க இருக்குது? கூடங்குளத்தில் எங்க இருக்குதுன்னா நம்ம சர்ச் அட்ரஸை சொன்னா போதும். புரியுதா? அல்லேலூயா. இப்போ கேள்வி கேட்குறேன், சபை தேவையா? வேணும். அப்படிதானே? நீங்கள் தலையை ஆட்டுறதை பார்த்தா இந்த சர்ச்செல்லாம் போதாது பாச, நம்ம இன்னும் என்ன செய்யணும்? பெருசாக கட்டணும். கட்டாயம் கட்டுவோம். அல்லேலூயா. இதெல்லாம் சாம்பிள் தான். அப்படிதானே? ஒரு சீட்டையும் போட்டு இது என்ன சர்ச்சு கட்டணும், இனி கட்ட போகிறோம் பாருங்க. அப்படிதானே? எங்கே வாசிக்கிறோம்? மல்கியாலையா ஆபகுக்குலையா? ஞாபகம் இல்லை சரியா? ஸ்தோத்திரம். முந்தின ஆலயத்தின் மகிமை ஆபகுக்கில் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? மகிமையும் பெருசாக இருக்கும், கட்டடமும் பெருசாக தான் இருக்கும். நம்புறீங்களா? நீங்கள் நம்புனீங்கன்னா சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கு இன்னொரு ஆலயம் வரும். இதெல்லாம் என்ன கஷ்டம், என்ன பாடு. இன்னொரு ஆலயத்தை நம்ம கட்டுறதுக்கு ஆண்டு நமக்கு உதவி செய்வார். ஏன் ஆலயம் அவசியம்? ஏன் தேவ ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை கொண்டு வந்திருக்கிறது? இங்கே மாத்திரம்தான் தேவனுக்கானது, தேவனுக்கானவைகளை மட்டும் பார்க்கக்கூடிய இடமா இருக்கும். புரியுதா? அல்லேலூயா. உங்களுக்கு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு முடியலை, வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, தொந்தரவு இருக்குதுன்னா தேவனை தொந்தரவு இல்லாமல் ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் தேவ ஆலயம். இங்கே வந்தால் தொந்தரவே இருக்காது. அல்லேலூயா. நம்புறீங்களா?
உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, எனக்கு தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்காக பிரச்சனை இல்லை, அது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் நடமாட்டமும் பிள்ளைகள் சத்தமும் தேவ ஆலயத்தில் இல்லாமல் போகவே கூடாது. அல்லேலூயா. அது நமக்கு கொஞ்சம் அது எப்படி சொல்ல, தொந்தரவுன்றதை விட ஸ்தோத்திரம், கொஞ்சம் நமக்கு அந்த நோட்ஸை ப்ரெசன்ட் பண்ணும்போது அதில் டைவர்ஷன் வருது. அது டைவர்ஷன் இல்லை, அது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. ஆலயத்தில் மட்டும்தான் தேவனுக்கானவைகளை மட்டும் நம்ம பார்க்க முடியும், தேவனுக்கானவைகளை மட்டும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த மைக் இருக்குது, நிறைய பொருட்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தினுடைய வெரி பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரை பாடுறதுக்காக மட்டும். அல்லேலூயா. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இது இந்த அட்மாஸ்பியர், இந்த செட்டப் உலகத்தில் இருக்காது. உலகத்தில் மைக் இருக்கும், அப்படிதானே? செட் அடிக்கிறோம், மைக் வச்சுருப்பாங்க. அது அல்லேலூயாவும் பாடும், அங்கே உள்ள அரசியல் பாட்டையும் பாடும், சினிமா பாட்டையும் என்ன செய்யும், பாடும். ஆனால் இந்த மைக்கு கர்த்தருடைய பாட்டை மட்டும்தான் பாடும். ஏன்னா இந்த மைக்கு தேவ ஆலயத்துக்குள்ளே இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த மைக் எங்கே இருக்குது? இது எதை மட்டும்தான் பாடணும்? பாடுதா? உங்கள் மைக்கு உங்கள் வாய் அப்படி வச்சுக்கிடும். ஸ்தோத்திரம். எக்ஸ்க்ளூசிவாக தேவ ஆலயத்துக்குள்ளே கர்த்தரை மட்டும் பார்க்க முடியும், கர்த்தரை மட்டும் ஆராதிக்க முடியும். சரி, ஆண்டு கொண்டு நம்மளை தேவ ஆலயத்துக்குள்ளே விடுறாரு. நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். இயேசு போனதுக்கப்புறம் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அந்த ராஜ்யம் எதில் இருந்தது அப்படின்னா, எங்கெல்லாம் தேவ சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு போயிட்டாரு, ஆனால் அவருடைய ஸ்தாபகத்தை, அவருடைய அந்த ஸ்தாபனத்தை இந்த பூமியில் விட்டுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. விட்டுட்டு எங்கே போயிருக்கிறாரு சொல்லிட்டு போனார். யோவான் 14:7-8 வசனம். என்ன வசனம் அது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். மேலே போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்தினுடைய சாயல் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒன்று, இது 2 டைப்பில் சொல்லலாம் ஆலயத்தை. ஒன்று ஃபிக்ஸடாக இருக்கிற நிலையான ஆலயம், இன்னொன்று நடமாடும் ஆலயம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நிலையான ஆலயம் ஒன்று, நடமாடுற ஆலயம் ஒன்று. சரியா? நிலையான ஆலயம் எது நமக்கு? இந்த கட்டடம். இது நடமாடாது, எங்கே தான் இருக்கும்? இங்கே வரணுன்னா நீங்கள் இங்கே தான் வரணும். இது எங்கே வராது? அங்கே வராது. ஆனால் இன்னொரு நடமாடுற ஆலயம் இருக்குது. அது என்ன ஆலயம்? அது நான் தான் அந்த நடமாடுற ஆலயம். இது எங்கேனாலும் போகும். திடீர்னு ரேஷன் கடையில் நிற்கும், திடீர்னு தாலுகா ஆஃபீஸில் நிற்கும், டாஸ்மாகில் மட்டும் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சினிமா தேட்டரில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? நமக்கு ஸ்டாப் இருக்கவே கூடாது. வேலைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், போயிட்டு எங்கே வந்துடும், சுற்றி வரும். தேவையான இடத்துல நிற்கணும். தேவையான ஸ்தோத்திரம் காரியங்களை செய்வதற்கு இந்த ஆலயத்தை பயன்படுத்தணும். இந்த நிலையான ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இங்கே அவருடையது மாத்திரம் இருக்கும், அவருடையதை மட்டும் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஏன் தங்களுடைய வீடுகளை கொடுத்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். தங்களுடைய உடைமைகளை கொடுத்தார்கள். எதற்காக? இப்படி ஒரு பொதுவான அமைப்பை உண்டாக்குவதற்காக. ஸ்தோத்திரம். நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், 60-70 லட்சம் மதிப்புள்ள தன்னுடைய நிலத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக ஒரு விசுவாசி ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காடில் நடந்திருக்குது. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இடத்தை கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, தேவ ராஜ்யத்தை எங்கே பார்க்க முடியும்?
ஒன்று பரலோகத்தில் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே எங்கே பார்க்க முடியும்? எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவ ராஜ்யத்தை பார்க்க முடியும். பார்க்குறீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த இடம் அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே செய்யப்பட்ட எல்லாமே தேவ நோக்கத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது. நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த தேவ நோக்கம் மாத்திரம் நிறைவேறக்கூடிய ஒரு முழுமையான இடம் இருக்கின்றால் அது நீங்களும் நானும் கூடியிருக்கிற இந்த தேவ ஆலயம், தேவ சபை. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை இங்கே உள்ளே கொண்டு வந்து தள்ளுகிறது. முதல்ல அது அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளை இங்கே நடத்துது. இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவனை துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ பாருங்களேன், இங்கே இருந்து மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை தான் கேட்குறோம். அல்லேலூயா. இந்த அது பேரை மறந்துட்டேன் பாருங்கள், ரிவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன டெக்னாலஜி? ரிவர்ஸ் டெக்னாலஜி. அது எதில் இருக்குன்னா, நம்ம வீட்டில் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி சுத்திகரிக்கிறது, அதுக்குள்ளே இருக்கும் ரிவர்ஸ். அதை பேரை வந்து சொல்ல தரல, மறந்துட்டேன் பாருங்கள். அது என்ன செய்யுது? தண்ணி நம்ம டேப்ல இருந்து எடுக்குது, எடுத்த தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி மறுபடியும் டேப்லே கொண்டு வந்து தந்துடுது. சரியா? நமக்கு ஃபில்டரில் தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? ஃபில்டர் என்ன மேலே வானத்தில் இருந்தால் தண்ணி எடுக்குது? நம்ம தண்ணியை தான் அது எடுக்குது, நம்ம தண்ணியவே திரும்ப தருது. அப்படிதானா? இப்போ பாருங்கள், நான் சொல்கிறத கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னை தேவ ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து தள்ளுது, என்னை தேவனை துதிக்க வைக்குது. துதிக்க வச்ச எனக்கு மறுபடியும் நல்ல தேவனுடைய வார்த்தைகள் இங்கேருந்து தான் எனக்கு மறுபடியும் கிடைக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். என்ன? ஆண்டுடைய வார்த்தைகள் தேவ ஆலயத்துக்குள்ளே தள்ளுது. எதுக்காக தள்ளுது? மறுபடியும் தேவனுடைய சத்தத்தை இங்கே இருந்து தான் கேட்க முடியும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் நம்ம கேட்கணும். நல்ல வார்த்தைகள் எங்கே தான் கிடைக்கும்? நல்ல இடத்துல தான் கிடைக்கும். அப்படிதானா? இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், தேவ வார்த்தைகளை அவர் எனக்கு தருகிறார். தேவ வார்த்தைகள் எனக்கு சொல்லப்படுகிறது எங்கேருந்து தான் வரும்? தேவ சபையில், தேவ ஆலயத்துக்குள்ளே இருந்து தான் வரும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்னை கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளே தள்ளிவிடுது. தள்ளிவிட்ட எனக்கு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை தேவ ஆலயத்துக்குள்ளே தான் நான் கேட்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த நான் இப்படி சொல்கிறேன், இந்த நல்ல இடத்துக்குள்ள நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த தேவ ஜனங்கள் எல்லாம் கூடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஸ்தோத்திரம் 6வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது 6:4 வாசிக்கிறோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் என்ன செய்வோம்? தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். அப்போ இங்கே என்ன நடக்குது? தேவ ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட தேவ மக்கள், தேவனை துதிக்கிற தேவ ஜனத்துக்கு மறுபடியும் ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதம் இங்கே இருந்து அவருடைய வார்த்தை மறுபடியும் புறப்படுகிறது. கூட இருக்கிறீங்களா? நான் இதை இப்படி சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களை தேவனை துதிக்க வைக்கிற தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஆலயத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம கேட்கணும், கற்றுக்கொள்ளணும். இது வெறுமனே தேவனுடைய ராஜ்யத்துக்கான பிரதிநிதித்துவ இடம் மாத்திரமல்ல, தேவ ஆலோசனைகளை, தேவ உபதேசங்களை இங்கே இருந்து பெற்றுக்கொள்ளுகிற இது ஒரு தேவ கலாசாலையாக இருக்குது. காட்ஸ் யூனிவர்சிட்டி தான் சர்ச். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்குது சொல்லுங்க? இங்க ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. என்ன கோர்ஸ் இருக்குது? இந்த கோர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. நான் சொல்ற பிரசங்கம் புரியுதா? அல்லேலூயா.
இப்போ பாருங்களேன், சில படிப்பு படிக்கணும் அப்படின்னா சில பர்டிகுலரான ஒரு சில பல்கலைக்கழகங்களில் மாத்திரம்தான் அந்த கோர்ஸ் இருக்கும். சொல்ல புரியுதா? கூட இருக்கிறீங்களா? நீங்கள் படிப்பு சார்ந்தவைகளை அறிந்து வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸ்னால் தமிழ்நாட்டிலே 2 இடம் தான் இருக்குது. விவசாய படிப்பு படிங்க, அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிக்கணும்னா தமிழ்நாட்டிலே 2 பல்கலைக்கழகம் தான் இருக்குது. எங்கே? ஒன்று மதுரையில் இருக்குது, இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்குது. ஒரு ப்ரைவேட் காலேஜ் வேணும்னா நம்ம வடக்கங்குளத்துலேயும் ஒன்று இருக்குது அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு. வேறு எங்கேயும் நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயம் சார்ந்த படிப்பை வேறு எங்கேயும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. 2 இடம் தான். அதுபோல தேவ வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அது தேவனுடைய ஆலயம், தேவ சபை. பள்ளிக்கூடம் போகாமலே மேதாவி ஆனவர் காமராஜர் ஒருத்தர் மட்டும்தான். மற்ற எல்லாரும் எங்கே தான் பள்ளிக்கூடம் போய் தான் படித்தாங்க. இப்போ நீங்கள் மேதாவியாக ஆகணும்னு வைங்களேன், தேவ சமூகத்தில் நல்ல ஒரு பெரிய ஆளாக வளரணும்னா இந்த தேவ ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? இந்த கலாசாலைக்குள்ளே இருக்கணும். சொல்லுங்கள், கலாசாலைன்னா புரியுதா? பள்ளிக்கூடம், கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். கர்த்தருடைய வார்த்தை என்ன ஏவி உந்தி தள்ளி என்னை தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. எதுக்கு அப்படின்னா, வெறுமனே கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கு இது ஒரு நல்ல பல்கலைக்கழகமாக ஆண்டவர் மாற்றி தந்திருக்கிறார். இங்கே மட்டும்தான் பைபிளை பற்றி படிக்க முடியும். இப்போ மாற்றி சொல்லுங்கள், யாரெல்லாம் இங்கே வரலையோ அவங்க பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன் ஃபெயில் ஆவாங்க? ஸ்கூலுக்கு போகாமல் பரீட்சை எழுதி பாஸ் ஆக முடியுமா? அஜித்தை பாஸ் ஆக முடியுமா? முடியாது. ஏன்னா கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில் படித்தே ஆகணும். அப்படி தானே? அது ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ அல்லது ஆன் ஸ்கூல்லையோ ஆஃப்த ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு இது வழியில் படித்தே ஆகணும். நம்ம படிக்கணும் அப்படின்னா இங்கே வரணும். அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல புரியுதா? அல்லேலூயா. சில காரியம் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே விளங்கலை, ஆனால் உங்களுக்கு விளங்கியிருக்கு பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்ல விளங்குச்சா? தேவ வார்த்தை எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் அவருடைய சமூகத்தில். தேவனுடைய வார்த்தை என்னை கொண்டு தேவ ஆலயத்தில் சேர்க்குது. தேவ ஆலயத்தில் சேர்த்த தேவனுடைய வார்த்தை தேவ ஆலயத்துக்குள்ளே இருக்கிற என்ன அவரை துதிக்க செய்யுது, அவரை ஆராதிக்க வைக்குது. 2வது, அதே தேவ வார்த்தையை நான் இங்கே தான் கற்றுக்கொள்ள முடியும். இப்படி சொல்கிறேன், நீங்கள் இந்த வேத வார்த்தைகளை குறித்த அறிவு உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு குறைவாக இருக்கும். சரியா? தேவ ஆலயத்தை குறித்த அல்லது தேவ ஆலயத்துக்குள்ளே இருக்கிற உங்களுடைய அந்த வருகைனா வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் சொல்ல, தேவ ஆலயம் வருகிறது நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா தேவ வார்த்தைகளை குறித்த அறிவும் குறைவாக தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? நீங்கள் இந்த என்ன சொன்ன பைபிளை நீங்கள் ஒழுங்காக உங்களுக்கு வாசிக்க தரல, பைபிளில் உங்களுக்கு அறிவு கம்மி அப்படின்னா தேவனை குறித்த அறிவும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு இப்படி சொல்கிறேன்னா, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரே ஒரு இடம் தேவ ஆலயம். தேவனை அறிந்து கொள்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் வேத புஸ்தகம். தேவனை குறித்த அறிவு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த தேவ புஸ்தகத்தை வாசித்துட்டே இருக்கணும். இது மேஜிக் புஸ்தகம் போல். அல்லேலூயா. டிவியில் ஒரு கொஞ்ச நேரம் ஒன்று பார்த்தோம். அதில் ஒரு மேஜிக் புக்கு இருக்குது. அது நிறைய பேர் எடுத்து வாசிப்பாங்க, வெறும் பேப்பராக தான் தெரியும். ஆனால் ஒருத்தன் அந்த 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 ஹீரோ அந்த புக்கை எடுத்து வாசிப்பான், அவனுக்கு எல்லா எழுத்தும் வரிசையாக வரும். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? இதில் எல்லாம் தெரியுதா?
நம்ம எடுத்து இதை திறந்து வாசிக்கும் போது இது நம்ம கூட பேசும். இது ஒரு மேஜிக்கல் புக்கை விட ரொம்ப மேன்மையான புஸ்தகம். இது என்னை தேவ அறிவை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கிறது. இதிலே எனக்கு அறிவு குறைவாக இருந்தால் தேவனை குறித்த அறிவு எனக்கு குறைவாக தான் இருக்கணும். அப்படிதானா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவீங்கன்னு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்ட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது பைபிளில் இருந்து. அப்படி தானே? பாஸ்ட்டுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சு? நான் எல்லாம் இதில் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியாவது என்ன முடிச்சிடுறோம்? பைபிளை முடிச்சிடுறோம். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அப்படி வாசித்துட்டே வர்றீங்கன்னு வைங்களேன், நீங்களும் என்ன செய்திடலாம்? பாஸ்ட்டை போல் எல்லாம் தெரிஞ்ச ஆளாக மாறிடுறீங்களா? அல்லேலூயா. மாறணும், எல்லாருமே மாறணும். எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கணும். ஸ்தோத்திரம். சரி, கடைசி எப்படி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 33, 44, 45 இந்த 3 வசனங்கள் வாசிக்கிறீங்களா? யாராவது எடுத்துட்டிங்கன்னா வாசிங்க. இல்லை, 10 அப்போஸ்தலர் 10:33 அந்தப்படியே நல்ல கவனிங்க. தேவனாலே கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும், சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். என்ன ஒரு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? இப்போ சொல்லுங்கள், நம்ம எல்லாம் இந்த 8:30 10:30 வரைக்கும் இப்பொழுது நாம் எல்லாரும் இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். எதற்காக? தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த வசனம்? இதுவரை பேசினது புரியாட்டியும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிடணும். இப்போ சொல்லுவோம்மா, நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். இப்படி சொல்லுங்களேன். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். அதை விட்டுருவோம். நாங்கள் வந்தது நல்ல காரியம். சொல்லுங்கள், நான் வந்தது நல்ல காரியம். ஏன் நல்ல காரியம்? தேவனாலே எனக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நான் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறேன். சரியா? 44வது வசனத்தை பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா? இறங்கினார். அவர்கள் 45 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அபிஷேகம் பெறறதுக்கு என்ன செய்யணும்? வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். அப்படிதானே? இப்போ என்ன சொன்ன? வினோத்தை சொல்லு, நிகில் சொல்லு, சீனு சொல்லு, பென்னு சொல்லு. அபிஷேகம் பெற என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லு. வசனத்தை கேட்கணும். கேட்குறியா? அபிஷேகம் பெறதுக்கு என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறாதவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? இல்லை, அவன் ஒவ்வொரு கேம்புக்கும் பெறுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பேசுவாங்க? கதை. நீங்கள் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பயலுவில் சேட்டை பண்ணுற பயலுவன்னு சொல்லவே முடியாது. அவன் கண்ணெல்லாம் நிரம்பிடும். ஆவியில் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் என்னை விட அதிகமாக பேசுவாங்க. அதனால தான் அவங்கள முன்னாடியே உட்கார வச்சுருக்கேன், அவங்கள திட்டமிடக்கிறேன். இங்கே அவங்க பெராட்டியும் கேம்பிலெல்லாம் என்ன பெற்றுவாங்க? அபிஷேகம் பெற்றுவாங்க. இப்போ சொல்லுங்கள், அபிஷேகம் பெறதுக்கு என்ன செய்யணும்? வழி நிறைய இருக்குது. கேட்கிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். கேட்டால் கிடைக்கும். சரியா? ஒன்று இப்படி கேட்கணும், இல்லாட்டி இப்படி கேட்கணும். சொல்லுங்க பாப்போம். இப்படி கேட்கணும். உங்களுக்கு திறமை இருந்தால் இப்படி கேட்டால் என்ன செய்யலாம்? பெற்றுக்கிடலாம். இல்லை, முடியலை பாஸ்டர், ஒன்றுமே தெரில பாஸ்டர், இப்படி கேட்டுகிட்டே இருந்தாலும் வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்குறது எதுக்கு?
2 காரியம் அங்கே வாசிக்கிறோம் 45. அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். இந்த பல பாஷை பேசுறதுல என்ன இருக்குது, உள்ள என்ன அடங்கி இருக்குது அப்படின்னா தேவனை புகழ்றது. அந்நிய பாஷை உங்களுக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு வைங்களேன், வருத்தப்படவே வேண்டாம். அது உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் தேவனை புகழுகிறது உங்கள் வாயில் நடக்கும். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை பேச ஆரம்பிக்கும் போது கவனிச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க ஒரு எத்தனை மாதத்தில் பிள்ளை பேச ஆரம்பிக்கும் சொல்லுங்கள், தாய்மாரெலாம் சொல்லுங்களேன். எத்தனை மாதத்தில்? ஒரு 3 மாதம், 6 மாதம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? சரி, ஒரு பிள்ளை 6 மாதத்தில் பேச ஆரம்பிக்கும். இந்த தாய் என் பிள்ளை பேசிட்டுன்னு சொல்லுவா ஓடி வந்து. அப்போ அந்த பிள்ளை எப்படி பேசியிருக்கிறோம்? அருமையான என் தாயாரே, நீர் எனக்கு பால் தந்ததற்காக நன்றி, அப்படியா சொல்லியிருக்கோம்? என்ன பேசியிருக்கோம்? அது பாஷை தான், ஆனால் வார்த்தை இல்லை. புரிஞ்சிடுச்சா? அபிஷேகத்துக்கு யாருக்கா சந்தேகம் இருந்ததுன்னா பதில் சொல்கிறேன், கவனிங்க. பாஷை தான், ஆனால் அதுக்கு என்ன கிடையாது, வார்த்தை கிடையாது. ஆனால் தாய்க்கு என்ன செய்திருக்கோம்? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என் பிள்ளை பேசிட்டு. என்ன கவிஞர் வாலியா வைரமுத்தா அப்படியா இலக்கணமாக பேசிச்சு? எதுகை மோனையா? என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மாறி உங்கள் எல்லாரையும் சுமப்பேன், அப்படி கலைஞர் போலையா கவிதை சொல்லிச்சு? அது எந்த தாய்க்காவது விளங்குச்சா? ஆனால் தாய்க்கு சந்தோஷம் என்ன? பிள்ளை பேசுறது. இதுதான் அபிஷேகமும். அல்லேலூயா. அபிஷேகத்துக்கு இலக்கண வடிவோ விளக்கமோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை எப்படி உளறினாலும் பிதற்றினாலும் அப்படிதான் அந்த வார்த்தையை போட்டிருக்கு. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் எல்லாரும் பேசினார்கள்னு இருக்குல்ல, பற்பல பாசைகளை. அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பற்பல பாசைகளில் தங்களுக்கு வந்ததை பிதற்றினார்களாம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் பவுல் சொல்றார். எப்படி சொல்றாரு? இந்த மதுபானம் குடிச்சவன் மதுபானத்தில் வெறி கொண்டு ஒன்று பேசுவானா, அது விளங்குமா? சிலருக்கு விளங்கும், சிலருக்கு என்ன செய்யாது, விளங்காது. அதுபோல ஆவியிலே அப்படிதானா? அந்த எபேசியரில் வாசிக்கிறோம், நம்ம ஆவியில் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறத கவனிக்கிறோம். தேவ வசனம் இப்போ 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். நான் 3ன்னு வச்சுக்கிறேன், நீங்கள் எத்தனை விளங்கிக்கிட்டீங்களோ தெரில. ஃபஸ்ட்டு, தேவ வார்த்தை என்ன செய்கிறது? தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வருது. 2வது, தேவ வார்த்தை என்ன செய்யுது? தேவ ஆலயத்துக்குள்ள இருக்கிற என்ன ஆராதிக்க வைக்குது. 3வது, தேவ வார்த்தை என்ன செய்கிறது? என்னை அபிஷேகத்தை பெற வைக்குது. இப்போ சொல்லுங்க, மேலே உள்ள 4 படம் தெரியுதா? ஸ்தோத்திரம். தேவ வார்த்தை தேவ ஆலயத்துக்குள்ள தள்ளுது, ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து என்னைய ஆராதிக்க வைக்குது. ஆராதிக்கிறன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன்னா தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் 2 நிலையில் நம்ம அபிஷேகம் பெறணும். ஒன்று, ஆரம்ப அபிஷேகம், த பிகினிங் ஆஃப் அனாயிண்டிங். ஒன்று ஆரம்பம் இருக்குது. 2வது ஸ்தோத்திரம் அனுதின அபிஷேகம், த டெய்லி பேசிஸ் அனாயிண்டிங் அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. காலையில் எழும்புறீங்க, நீங்கள் ஒரு வீட்டு வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம் அது? அனுதின அபிஷேகம். என்ன அனுதின அபிஷேகம்? நீங்கள் வேலை செய்வதற்கான பலனை உங்கள் மேலே ஆண்டவர் அபிஷேகத்தால் வைக்கிற. புரியுதா? சரி, நீங்கள் டயர்டாகிட்டீங்க, முடிக்க போகிறேன், எழும்பி நின்று கேட்குறீங்களா? எழும்பி நின்று. எழும்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துடும். ஏன்னா என்ன செய்ய போகுது? இல்லாட்டி உட்கார்ந்து 10:30 ஆகிட்ட, பாஸ்டர் இன்னும் முடிக்க மாட்டேக்காரன்னு சிலர் யோசிக்கிறது என் காதில் என்ன செய்யுது? ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குது. அதனால் எழும்பி நின்னே சொல்கிறேன், கவனிங்க. அபிஷேகம், நான் முதல்ல பெற்ற அபிஷேகம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, கர்த்தர் என்ன அனுதினமும் அபிஷேகம் பண்ணுறார். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க,
ஒரு எக்ஸாம் எழுத உங்கள் பிள்ளைங்க போகிறாங்க, ஸ்தோத்திரம், ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைய அபிஷேகம் பண்ணோம். அந்த அபிஷேகம் அதுக்கு மாத்திரம்தான் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுது விளங்குதா? நான் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அது நமக்கு நிரந்தரமாக நம்ம மேலேயே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம், அப்படிதானா? ஸ்தோத்திரம். அது அவன் மேலேயே நிலைத்து நின்ற அபிஷேகம். ஆனா அவன் கோலியாத்தை கொல்ல போனா, கோலியாத்தை கொல்றதுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை அன்னைக்கு அவன் மேல கர்த்தர் வச்சார். பெலிஸ்தியன்ட்ட போருக்கு போறான், அந்த பெலிஸ்தியனுடைய போர்ல ஜெயிக்கிறதுக்குன்னு அன்னைக்கு கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்றார். பெண்டகாஸ்டல் சர்ச், அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் கொண்ட சபை, நமக்கு நிலையான அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். அதே போல அனுதின அபிஷேகத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இது யாருக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்? தேவ சமூகத்தின் நாட்களை நான் உனக்கு திரும்பி வர பண்ணுவேன். தேவ சமூகத்தின் நாட்கள் உனக்கு எப்படி திரும்பி வரும்? என் வார்த்தையின் மூலமா திரும்பி வரும். என் வார்த்தை உனக்குள்ள என்ன செய்யும்? உனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உன்னை உந்தி தள்ளி தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து விடும். தேவ சமூகத்துக்குள்ள இருக்கிற உன்னை கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வைக்கிறது? அவரை துதிக்க வைக்கிறது. அவர்கள் துதித்து அனுதினமும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு வாசித்தோம். அல்லேலூயா. மூணாவது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? எனக்கு அன்றைக்கு தேவையான தேவ அபிஷேகத்தை பெற்று தருகிறது. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் செய்தார்கள். தேவ அபிஷேகம் நம்மை பாஷைகளை பேச வைக்கிறது. என்ன பாஷை? என்ன பாஷை அது? தேவனை புகழ்ற பாஷை மட்டும்தான். அல்லேலூயா. தேவனை புகழுகிறதை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. கையை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். என்னெல்லாம் கேட்டீங்களோ அதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். என்னெல்லாம் கேட்டீங்களோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்க, உங்க ஆவியை அனுப்புங்க. என்ன பலனடைய செய்யுங்க இந்த நாளில். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த லிரிக்ஸ் எடுங்க பாப்பா, சீக்கிரம் எடுங்க. அல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். நிலையான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுபோல அனுதின அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். பிள்ளைகள்லாம் கேளு, படிக்கிறதுக்கு அபிஷேகத்தை கேளு. எல்லாரும் கேளுங்க பாப்போம். வாலிப பையங்கள்லாம் கேளுங்க, பெற்றோர் கேளுங்க, பெரியவங்க கேளுங்க. சிலரை கர்த்தர் இந்த ஆராதனை முடிவில் அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ வார்த்தை என்னை தேவ ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. தேவ வார்த்தை தேவ ஆலயத்துக்குள்ளே இருக்கிற என்னை, ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், என்னை அபிஷேகம் பண்ணுகிறது, என்னை ஆராதிக்க வைக்கிறது. தேவ வார்த்தை என்னை அபிஷேகம் பண்ணுகிறது. அல்லேலூயா. பீட்டு, கீபோர்ட்ல பீட்டு போடுறியா? பாடுவோமா? அல்லேலூயா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய
செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய இந்த நாளில் வேண்டுமே. எல்லாரும் நல்ல கையை தட்டி நல்ல ஆவியில நிறம் என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவர். என்ன உங்க பலத்தால நிரப்புங்க ஆண்டவர். என்ன உங்க பலத்தால நிரப்புங்க. தேவாலயம் என்னை ஆராதிக்க வைக்கிறது. தேவாலயம் எனக்கு மறுபடியும் அவருடைய வார்த்தைகளை கற்றுத் தருகிறது. தேவ வார்த்தைகள் என்னை அபிஷேகம் பெற வைக்கிறது. தேவ வார்த்தை ரொம்ப அவசியம், முக்கியம். அதுபோல தேவ ஆலயம் எப்படி தேவனுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான இடமா இருக்கிறதோ, அதுபோல வேத புத்தகம்தான் தேவனுக்கான எக்ஸ்க்ளூசிவான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தைகள் நம்மை ஆலயத்துக்குள்ளே நிலைநிற்க செய்கிறது, நம்மை ஆராதிக்க வைக்கிறது, நம்மை அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறது. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை வாசிக்கிற போது அந்த நாளுக்குரிய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த அபிஷேகம் உங்களை வழிநடத்தும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அந்த அபிஷேகம் உங்களை தப்புவிக்கும் எல்லா சத்துருவின் வல்லமைகளில் இருந்து. பலவீனமா இருக்கிறீங்களா? நீங்க கையை உயர்த்தி கேளுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவர். என் பலவீனம் மாறுவதற்கு உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமென். சாமுவேல் தைல குப்பியை எடுத்து எல்லாருக்கும் முன்பதாக தாவீதை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணினார். அன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்து அமர்ந்திருந்தார். தாவீது அதை திரும்ப சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்தால் நிரப்பு. உங்க வார்த்தைகள் எங்களை ஆலயத்துக்குள்ளே நிலை நிற்க வைக்கட்டும். உங்க வார்த்தைகள் எங்களை ஆராதிக்க வைக்கட்டும். உங்க வார்த்தைகள் எங்களை அபிஷேகம் பண்ணட்டும் ஆண்டவர். எல்லா துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய சபையோடும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வருகிற நாள் பரியந்தமும் தங்கி இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.